ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உண்மையிலேயே வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 10 நாளுக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே ஒரு பெல் ஐக்கான் வருங்க, அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த டிப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு டீட்டெயிலா சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தாங்க எடுக்கிறேன். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. இதை எந்த டைமிங்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் டீட்டெயிலா சொல்லுவேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. 3 டீஸ்பூன் அளவு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா உங்குற அளவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி சேர்த்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே நல்லா வந்து ஊற வச்சிடலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிடலாம். பெண்களை போலயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து இந்த இடுப்பு பகுதியில வந்து கொழுப்பு தேங்கி, அந்த இடுப்பு மடிப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி மடிச்சு போய் கொழுப்பு தேங்கி போய் நிற்கும். அதெல்லாம் கூட வந்து இது குறைச்சி தள்ளி விட்டுரும். அதாவது அந்த இடத்துல இருக்க கொழுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி தள்ளி விட்டுரும். இப்போ ஒரே ஒரு பனானா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா 3 பீஸ் வந்து பாதாம் தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 அப்படி கட் பண்ணிடலாம். இது நீங்க ஊற வச்சு கூட தோலை எடுத்து கூட நீங்க சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம், இல்ல நம்ம அப்படியே சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். அடுத்ததா வந்து நம்ம 3 பாதாம் எடுத்தோம் பாத்தீங்கன்னா, அதே உலையை வந்து பாத்தீங்கன்னா 3 முந்திரி பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததா வந்து மூணே 3 பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதாவது கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், கொட்டையை எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இதுவும் வந்து சின்னதா வந்து கட் பண்ணிடலாம். எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டயட் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஜாக்கிங்கு, அதுக்கப்புறம் வாக்கிங்கு, இந்த மாதிரி ரன்னிங்கு, இந்த மாதிரி எவ்வளவோ விதமா வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்போம். வெயிட் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து குறைக்கவே முடியாது. இப்போ நான் செய்யற இந்த ரெசிபியை வந்து மறக்காம உங்க வீட்டுல தொடர்ந்து நான் எப்படி சொல்றனோ அதே மெத்தட்ல வந்து உங்க வீட்டுல வந்து பண்ணி செஞ்சு பாருங்க. உண்மையே நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இது கூட ஒண்ணா சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஓட்ஸ், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப வடிகட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை.
இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சிருக்க அந்த ஓட்ஸும் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் தண்ணியோ அப்படி இல்லைன்னா பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை நம்ம அப்படியே தான் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா வந்து கட்டியாக இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு இருக்கு. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இதை எந்த டைமிங்கில் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் நீங்கள் டீ காஃபி எதுவுமே வந்து குடிக்கக்கூடாது. காலையில் பல்ல விளக்கிட்டு இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இதை சாப்பிட்டீங்கன்னா காலை உணவு இது மட்டும்தான் உங்களுக்கு. காலையில வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து மதியம் தான் சாப்பாடு எடுத்துக்கணும். அந்த இருக்கிற ஊட கேப்ல வந்து நீங்க தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஊடால டீயோ அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது வடை இல்லைன்னா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க சாப்பிடவே கூடாது. இதே மாதிரி தினமும் காலையில இதே மெத்தட்ல தினமும் வந்து ஒருவேளை உணவா வந்து நீங்க இதை எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இதை 2 நேரம் நான் எடுத்துக்கலாமா, அதாவது காலையிலையும் நைட்டும் நான் வந்து இதை எடுத்துக்கலாமா தொடர்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வந்து நைட்டும் கூட நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா அரிசி உணவை வந்து நம்ம தவிர்த்திடணும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பால் சம்பந்தப்பட்ட எந்த உணவும் வந்து எடுத்துக்கிறாதீங்க. டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா டோட்டலா வந்து டீ காஃபி நிப்பாட்டிடுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சுகர், அதாவது வெள்ளச்சீனி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து உணவுல சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து இந்த ரெமெடி நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு தீமண்டமும் நீங்க வந்து சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நான் வீடியோ போட்டு இந்த ரீமடியை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து சரி இதை போட்டு விடலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.